ஸோ ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நெக்ஸ்ட் வித் ஜீவன்கிற யூடியூப் சேனல். நம்மளோட யூடியூப் சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கிளாஸ் 12 சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபிசிக்ஸ் சப்ஜெக்டில் நம்மளுடைய சாப்டர் 4 மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசமில் உள்ள புக் பேக் கொஸ்டின் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதில் 4.1 ஃபஸ்ட்டு கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இது போல் எல்லா சாப்டர் புக் பேக் கொஸ்டின்ஸ் டெரிவேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வேணும். நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் உங்களுக்காக நான் செய்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். So first question என்ன கொடுத்திருக்காங்கன்னா, a circular coil of wire has 100 turns, each of radius 8 cm, carries a current of 0.4 ampere. What is the magnitude of magnetic field B at the center of the coil? இல்ல, இந்த magnitude of magnetic field வேற ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி ஒரு ரெண்டு லைனுக்குள்ளே நம்ம பியை வந்து போடுறோம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம கிடைக்க போகிற வேல்யூ வந்து பாசிட்டிவோட தான் இருக்கும், நெகட்டிவோட இருக்காது. ஸோ magnitude of magnetic field B at the center of the coil, at the center of the coil formula என்னன்னா nu naught by 4 pi into 2 pi into n into I divided by r. இல்லை இந்த nu naught by 4 pi வந்து கான்ஸ்டன்ட், 2 pi கான்ஸ்டன்ட் தான். இந்த n I r அப்படிங்கிற இந்த வேல்யூஸ் மட்டும்தான் நமக்கு எல்லா கொஸ்டினும் மாறும், மிச்சம் எதுவுமே மாறாது. ஸோ இந்த நியூ நாட்டுங்கிறது என்னன்னா பெர்மியபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். அதோட வேல்யூ என்னதுன்னா நியூ நாட் இஸ் ஈக்குவல் டு 4 pi into 10 power minus 7 டெஸ்லா மீட்டர் ஆம்பேர். இதுதான் அதோட வேல்யூ அண்ட் இட்ஸ் எஸ்ஐ யூனிட். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு n is equal to 100 டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் வந்து 8 சென்டிமீட்டர். எப்போவுமே ஃபிசிக்ஸில் ஸ்டாண்டர்ட் டர்ம்ஸ் வந்து மீட்டர் அந்த மாதிரி தான் நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ இதை நம்ம என்ன செய்கிறோம்னா இன்ட்டு 10 power minus 2 பண்ணிவிட்டு அப்படின்னா நம்மளுக்கு 0.08 மீட்டர் கிடைக்கும். அண்ட் கரண்ட் வந்து 0.4 ஆம்பியர். ஸோ இதை அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஸோ ஈஸியாக கேன்சல் பண்ணால் 4 pi கேன்சல் ஆயிரும். ஸோ 2வையும் இதை கேன்சல் பண்ணால் 0.04. அண்ட் ஃபர்தர் நீங்கள் இதை கேல்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 3.14 into 10 power minus 4 டெஸ்லா. இப்போ நீங்கள் ஆன்சர் கரெக்டாக கண்டுபிடிச்சி யூனிட் போடலன்னா அதுக்கு மார்க் தர மாட்டாங்க. ஸோ யூனிட் நீங்கள் கரெக்டாக போடுங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட் யூனிட் வந்து டெஸ்லா. இதுதான் அதோட ஆன்சரு. ஸோ வாட் இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் பி அட் த சென்டர் ஆஃப் தி காயிலோட ஆன்சர் வந்து 3.14 into 10 power minus 4 டெஸ்லா. இதான் அதோட சிம்பிள். ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ப்ராப்ளமாக உங்களை சந்திக்கிறேன். ஸோ until then, bye.